ஹாய் ஹலோ வணக்கம். யூசுவலாக சண்டே விலாக்ஸ் தான் இந்த மாதிரி இருக்கும். இந்த தடவை மண்டே விலாக். ஏன்னா சண்டே அப்போ தைப்பூசன்றனால எந்த நான்வெஜ்ஜுமே செய்யலை. ஸோ நெக்ஸ்ட் டே நாட்டுக்கோழி எடுத்து குழம்பு வச்சு வறுத்துருந்தோம். இது யூஸ்வலாக என் அம்மா ஒரு ஸ்டைலில் பண்ணுவாங்க, அதுதான் நானும் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தேன். எப்படின்னா வெங்காயம் வறுத்து அரைக்காமல் ஜஸ்ட் அப்படியே வணக்கி விட்டுட்டு ஒரு 20 வரமிளகாவை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் சிக்கன் பள்ளிப்பாளையம் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக அந்த மிளகா பேஸை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, மிளகு, அரிசி, ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணியாச்சு. வணக்கி விட்டுட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு சிக்கனை போட்டு நல்லா பெரட்டி தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிக்கணும். நான் வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லா பவுட்ரையும் ஆட் பண்ணிவிட்டு கொதித்ததும் நாட்டுக்கோழின்றனால ஒரு 2 விசில் விட்டு அதுக்கப்புறமேட்டு அதில் உள்ளே இருக்க கறி எல்லாமே நம்ம அரித்து தனியாக ஒரு வாட்டி வந்து நம்ம வணக்கி விட்டுட்டு குழம்பு தனியாக செப்பரேட் பண்ணி வச்சிடணும். ஸோ அந்த தண்ணி குழம்பும் அந்த வறுவலும் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். See you all. Thanks for watching.